ஏலக்காயில் முருகனுக்கு சாத்துப்படி. அர்ணாரூட மூர்த்தி உற்சவம் அல்லது அஜவாகன மூர்த்தி உற்சவம். அக்னியினுடைய வாகனமாகிய ஆட்டுக்கடாவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. நல்லூர் கந்தனுக்கு இன்றைய நாளில் 15ஆம் திருவிழா. ஒவ்வொரு நாட்டிலும் நகர வித்தியாசமான வாகனங்களோடு அழகு காட்சிகளோடு சிறப்புமிக்க பல்வேறுபட்ட விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய திருவிழாக்கள் எல்லாம் இனிவரக்கூடிய நாட்களில் வருகிறது. அது மாத்திரமல்ல, சில முக்கியமான புதிய திருவிழாக்கள் எல்லாம் இந்த ஆண்டோடு சேர்த்து வருகிறது. அல்லது சில முக்கியமான பூஜை வழிபாடுகள் கூட இருக்கிறது. நிகழக்கூடிய அந்தந்த வேளைகளில் இந்த விஷயங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரை நேற்று 5 தலை நாகத்தில் வந்துடக்கூடிய அந்த விஷயம் சார்ந்து நிறைய பேசியிருந்தோம். அதற்கு பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை முருகப்பெருமான் ஆட்டுக்கடா வாகனம், வெள்ளி ஆட்டுக்கடாவில் முருகனும், வள்ளி தெய்வானை சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கடாக்களில் விளம்பரக்கூடிய அந்த காட்சி இடம்பெற போகுது. ஏன் இப்படி நடக்குது, இதன் பின்னாக இருக்கக்கூடிய கதைகள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. இவை எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொளியில நாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளிலே ஒவ்வொரு இசைக்கருவி உள்ளே இசைக்கப்படுவது போல இந்த நாளில் சக்ஸபோன் இசையோடு முருகப்பெருமான் விளம்பருகிறார். அது மாத்திரமல்ல, உற்று பார்த்தால் முருகப்பெருமானுக்கு இன்றைக்கு சாத்துப்படியில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி பக்தர்கள் சுவாமியை சுமந்து செல்வதற்காக வெளியில் காத்திருக்கிறார்கள். ஆட்டுக்கிடா வாகனத்தில் தான் இன்றைக்கு முருகப்பெருமான் வரப்போகிறார். ஒரு வெள்ளியாடு, 2 சிவத்த ஆடுகள் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்து வரக்கூடிய அந்த அற்புத காட்சிக்காக நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். உள்ளே இருந்து சுவாமி மங்களவாத்திய இசையோடு வெளியே வருகிறார். முருகப்பெருமானுடைய சாத்துப்படியில் இந்த வாசனை திரவியங்களில் பயன்படுத்தக்கூடிய ஏலக்காயில் மாலை செய்து முருகனுக்கு இன்றைக்கு அணிவிக்கப்பட்டிருக்கிறது. சாத்துப்படியில் அது இருக்குது. இன்றைய தினம் முருகப்பெருமான் அற்புதமாக ஆட்டுக்கடாவிலே எழுந்தருளி வருகை தந்திருக்கின்ற மிக அற்புதமான ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். முருகப்பெருமான் வெள்ளியாலே செய்யப்பட்ட மிகப்பெரிய ஆட்டுக்கடாவிலும் கஜாவல்லி, மகாவல்லி ஏனைய 2 செந்நிற ஆட்டுக்கடாக்களிலும் அற்புதமாக வருகை தருகின்ற இந்த காட்சி மிக அற்புதம் வாய்ந்த ஒன்று. சுப்பிரமணிய பராக்கிரமம் கூறுகின்ற, கந்தபுராணம் கூறுகின்ற பெருமைகள், கந்தப்பெருமானுடைய பெருமைகளை பார்க்கின்ற போது இன்றைய உற்சவத்தை அர்ணாரூட மூர்த்தி உற்சவம் அல்லது அஜவாகன மூர்த்தி உற்சவம் என்று சிறப்பித்து குறிப்பிடுவார்கள். அஜம் என்று சொன்னால் ஆட்டுக்கடாவை குறிப்பது. மிக பருத்த பெரிய ஆட்டுக்கடாவாக இந்த ஆட்டுக்கடா இருக்கிறது. கொம்புகள் எல்லாம் வேறு கொண்டு எழுந்து நிற்கின்ற நிலையிலே வருகிறது. இந்த ஆட்டுக்கடா உற்சவம் உண்மையிலே ஒரு ஆணவத்தை அடக்குகின்ற ஒரு உற்சவமாகத்தான் நாங்கள் கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுடைய உற்சவங்களிலே, ஏனைய ஆலயங்களிலே நடைபெறுகிற உற்சவங்களை விட முருகப்பெருமானுடைய உற்சவங்களிலே இந்த ஆணவத்தை அளிக்கின்ற அம்சங்கள் முக்கியமாக
நீங்கள் பார்த்தால் தெரியும். ஒன்று இந்த அருணாரூட மூர்த்தி உற்சவம் அல்லது அஜவாகனமூர்த்தி உற்சவத்திலே இருக்கிறது. அஜவாகன மூர்த்தி என்றது எங்கே வருகிறது என்றால் கந்தபுராணத்திலே தகரேறு படலம் என்ற பகுதியிலே வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஒருமுறை நாரத மகர்ஷி உலக நன்மைக்காக மிகப்பெரிய யாகத்தை செய்கின்றார். அப்படி அவர் யாகத்தை செய்கின்ற போது அங்கே இருக்கின்ற அந்தணர்கள் முனிவர்கள் மந்திரங்களை பிழையாக ஓதியதன் காரணத்தால் நன்மை நடக்க வேண்டிய இடத்திலே மிக பயங்கரமான தீமை நடந்தது. அதாவது எதுவும் நன்றாக நடந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் எதுவும் மாற்றமடைந்தால் அதற்கு எதிர் தாக்கங்கள் உண்டு என்பது எங்களுக்கு தெரியும். விஞ்ஞானமும் அதை சொல்லுகிறது. அப்ப நன்மை கருதி செய்யப்பட்ட யாகத்திலே நாங்கள் பார்த்தால் தெரியும், அங்கே மந்திரம் பிழைத்தது. இதனாலே தீமை செந்நிற ஆட்டுக்கடா ஒன்று யாகத்திலே இருந்து பயங்கரமாக எழுந்தருளியது. அந்த ஆட்டுக்கடா நாரதர் உட்பட நின்ற எல்லோரையும் இடித்து துவஜம் பண்ணியது. அக்னியிலே இருந்து வந்த ஆட்டுக்கடா என்பதாலே ஆட்டுக்கடா அக்னியினுடைய வாகனம். அந்த அக்னியினுடைய வாகனமாகிய ஆட்டுக்கடாவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. பல பேருடைய கைகாலை உடைத்தெறிந்தது, பல பேருடைய குடலை பிடுங்கி எறிந்தது. நின்றவர்களெல்லாம் சுழன்று இடித்து துரத்தத் தொடங்கியது. எல்லாரும் விழுந்து அடித்து பிரம்மதேவரிடம் ஓடினார்கள். பிரம்மதேவர் கையை விரித்தார். என்னால் இந்த ஆட்டுக்கடாவை அடக்க முடியாது, ஏனென்றால் இது அக்னியிலே இருந்து தோன்றிய ஆட்டுக்கடா என்பதாலே என்னாலே அடக்க முடியாது என்று பிரம்மதேவர் கைவிரித்து விட்டார். இந்த நிலையிலே அடுத்த கட்டமாக என்ன செய்தார்கள்? காத்தற்கடவுளாகிய ஸ்ரீமன் நாராயணனிடம் ஓடி போனார்கள். கோவிந்தா, கோபாலா, எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். காத்தற்கடவுளும் கைவிரித்தார். என்னாலும் இந்த ஆட்டுக்கடாவை அடக்க முடியாது. காரணம் என்னவென்றால் இது அக்னியிலே இருந்து தோன்றியது. ருத்ரனிடம் சிவனிடம்தான் இனி போக வேண்டும் என்று கைலேங்கிரியை நோக்கி தேவர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள். கைலேங்கிரியை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற போது அங்கே கைலேங்கிரி வாசலிலே 119 வீரர்களுடன், அதாவது வீரபாகுதேவர், வீரமார்த்தாண்டர் ஆகிய இந்த 9 தம்பிமாரோட முருகப்பெருமான் சின்ன குழந்தையாக இருந்து விளையாடி கொண்டிருக்கிறார். முருகன் யானையில் ஏறி விழுவார், இன்னொருத்தர் குதிரையிலே பாய்வார், இன்னொருவர் சிரிப்பு காட்டுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் 9 தம்பி என்றால் சொல்ல வேண்டுமா? முருகப்பெருமானுக்கு நவமணி நாயகிகளுக்கு பிறந்த 9 தம்பிமார். அதில் வீரபாகுதேவர் தான் மூத்த தம்பி. அப்போ முருகனும் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள் எல்லாம் கைலேங்கிரியிலே சிவனை சந்தித்து இந்த ஆட்டுக்கடாயிலிருந்து தப்புவதற்காக அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடிக்கொண்டிருக்கிற போது திடீரென்று முருகப்பெருமானை கண்டார்கள். குழந்தை முருகனை ஓடோடி வந்து முருகப்பெருமானுடைய காலிலே சரணமடைந்தார்கள். ஏன்னா அவளுக்கு தெரியும், ஏற்கனவே பிரம்மதேவர் குட்டு வேண்டின கதை சிறையில் அடைக்கலாம் தெரியும். சிவன் வேறு முருகன் வேறு அல்ல, சிவனும் முருகனும் ஒன்றே என்பதை நன்கு உணர்ந்து கொண்டவர்கள் அங்கே இருந்த தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து முருகப்பெருமானுடைய காலிலே விழுந்து, முருகா, இந்த ஆட்டுக்கடா எங்களை எல்லாம் துவஜம் பண்ணி கொண்டு எத்தனையோ அட்டகாசங்கள் புரிந்து கொண்டு வருகிறது, எப்படியாவது எங்களை நீங்க காப்பாற்ற வேண்டாம். தேவர்கள் தேவே ஓலம், சிறந்த சிற்பரணி ஓலம், மேவலர் கிடியே ஓலம், வேட்படை விமலா ஓலம், பாவலர் கெளியாய் ஓலம், பன்னிரு புயத்தாய் ஓலம், மூவருமாகி நின்ற மூர்த்தியே ஓலம் ஓலம் என்று பாதத்திலே விழுந்து முருகனை கட்டிப்பிடித்தார்கள். முருகன் குமரன் புகழென்று மொழி உருகும் செயல் தந்து புணர்வென்றருள்வாய். ஒரு புங்கவரும் புவியும் பணியும் குரு புங்கவயங்குணரும் ஜரனே. முருகன் குமரன் புகழென்று மொழி உருகும் செயல் தந்து ஒரு புங்கவரும் புவியும் பணியும் குரு புங்கவயங்குணரும் ஜரனே. முருகன் குமரன் குகன் முருகா 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 காமுரு முருகா முருகா முருகா
ஆட்டுக்கடா பல பேரை குடலை பிடுங்கி எறிந்து கால்கையை முறித்து பல பேரை கொன்று துரத்தி கொண்டு வருகிறது. இந்த நேரத்திலே முருகப்பெருமான் அபயகரங்காட்டி பயப்படாதீர்கள், உங்களை நான் காக்கிறேன் என்று சொல்லி அபயம் கொடுத்தார் சண்முகப் பெருமான் பாலமுருகன். உடனே தம்பி வீரபாகு தேவரை கூப்பிட்டார். வீரபாகு, இங்கே வாப்பா, நீ போய் இந்த ஆட்டுக்கடாவை பிடித்து இழுத்து கொண்டு வா. தேவர்கள் எல்லாம் முருகனும் முழுச தொடங்கினார்கள், நாரதர் உட்பட. இது என்ன, எத்தனை பேரை இடித்து துவஜம் பண்ணி அழிச்சு விட்டது, இந்த முருகன் பெருமான் தான் போகாமல் தம்பியை விடுறாரே, என்ன நடக்க போதோ தெரியாது. ஆனால் வீரபாகுதேவர் அந்த காலத்திலே அண்ணன் தம்பி பாசம் எப்படி இருந்தது என்பதற்கு முருகப்பெருமானுடையதும் தம்பிமாருடைய பாசத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ இருக்கிறான்னு சொன்னால் சரி அப்படி டக்குன்னு போயிடுவார்கள். ஆனால் வீரபாகுதேவர் அப்படி அல்ல. அண்ணனை 3 முறை வலம் வந்து அண்ணனிடம் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று அண்ணனுடைய அருளோடு தான் புறப்படுகிறார். போகிற போது ஆட்டுக்கடா தள்ளி அசைச்சு பெரிய அட்டகாசம் விட்டு தொங்கி குதிச்செல்லாம் இடிக்கிறமாய் நிற்கிறது. வீரபாகுதேவர் முருகப்பெருமான் நினைச்சு கொண்டு கையை காட்டின உடனே ஆட்டுக்கடா அப்படியே ஒடுங்கி நின்றது. காதிலே பிடித்து இழுத்து கொண்டு வந்து முருகனுக்கு பக்கத்திலே விட்டார் வீரபாகுதேவர். முருகப்பெருமான் சிரித்து கொண்டு, சரி ஆட்டுக்கடா வந்து விட்டது, இனி எல்லாரும் நீங்கள் பயப்படாமல் போங்கோ என்று அனுமதி கொடுத்தார். ஆனால் இந்த மகரிஷிகள் தேவர்கள் எல்லாம் பேசாமல் முழிச்சு கொண்டு நிற்கிறார்கள். என்னப்பா என்ன பிரச்சனை, போலாம் தானே என்று முருகப்பெருமான் கேட்கிறார். இல்லையப்பா, இது திரும்பி இடிக்க துரத்தினா என்ன செய்கிறது என்று கேட்டேன். அப்போ நான் என்ன செய்கிறது, சுவாமி நீங்கள் உதுக்கு மேல் ஏறி வாகனமாக்கி கொள்ளும். உடனே முருகப்பெருமான் சிரித்து கொண்டு தம்பி கொண்டு வந்த அந்த பயங்கரமான ஆட்டுக்கிடாவிலே பாஞ்சி ஏறி அப்படியே அபயகரம் காட்டி இருந்தார். அப்படி ஆட்டுக்கிடாவிலே ஏறி பாலமுருகன் அபயகரம் வரதகரம் காட்டி இருந்த மூர்த்தம்தான் அஜவாகன மூர்த்தி அல்லது அருணாரூட மூர்த்தி என்று பெருமையோடு கந்தபுராணம் சொல்லுகிறது. இந்த சுவாமி ஆட்டுக்கடா வாகனம் அக்னிக்குத்தான் ஆட்டுக்கடா வாகனம். தென்கிழக்கு மூலைக்குரிய அக்னி பகவானுக்குரியது, சுவாகாதேவிக்கும் அக்னிக்கும் உரியது ஆட்டுக்கடா. அந்த அக்னிக்குரிய ஆட்டுக்கடாவை தான் வாகனமாக்கி கொண்டதாலே முருகப்பெருமானுக்கு அக்னிப்பூ என்று இன்னொரு பெயர் இருக்கிறது. அக்னிப்பூ, அக்னிப்பூ. தேவர்கள் எல்லாம் பூமாரி சொரிந்தார்கள். ஓம் முருகா அரோகரா என்று முருகனை துதித்தார்கள். முருகப்பெருமான் சிரித்து கொண்டு அபயகரங்காட்டி, நீங்கள் பயப்படாதீங்கோ, எத்தகைய தீமைகள் வந்தாலும் அந்த தீமைகளை எல்லாம் நான் அடக்கி உங்களை வாழ்விப்பேன் என்பதை காட்டுகிற வகையில் அங்கே மூவர் தேவாதிகள் தம்பிரானாக சுப்பிரமணிய பெருமான் இருக்கிறார்.
பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாரையும் விட மேலான கடவுளாக கந்தப்பெருமான் ஆட்டுக்கார வாகனத்திலே இருந்து காட்சி கொடுத்தார். இது அழகாக அருணகிரிநாதர் சொல்லுவார். பாரி மீத எழு திங்களாலே மாரவேளவிய அம்பினாலே பாரலாமே சிய பண்பினாலே பாவியே நோவி மயங்கலாமோ சூரனில் மார்பு தொலைந்த வேளா தோகையே சோதி அமர்ந்த கோவே மூரிமால் யானை மணந்த மார்வா மூவர் தேவாதிகள் தம்பிரானே. எல்லா திருப்புகளையும் பெருமாள் என்று முடிக்கிற அருணகிரிநாதர் இந்த திருப்புகள்ல மூவர் தேவாதிகள் தம்பிரானே என்று முடிப்பார். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாரும் வழிபடக்கூடிய மிகப்பெரிய கடவுளாக சுப்பிரமணிய பெருமான் இருக்கிறார். மும்மூர்த்திகளும் கைவிட்டாலும் கந்தப்பெருமான் எங்கள் சொந்த பெருமான் கைவிட மாட்டார். எத்தகைய தீமை வந்தாலும் அத்தகைய தீமையை அடக்கி எல்லோரையும் வாழ்விப்பேன் என்பதை காட்டுவதுதான் கந்தப்பெருமானுடைய இந்த அஜவாகன மூர்த்தி உற்சவம். யாமிருக்க பயமில்லை என்ற அந்த பெருமையை காட்டுகிற ஒரு மூர்த்தம் இன்றைய மூர்த்தம். ஆகவே அன்பர்களே, இன்றைய இந்த ஆட்டுக்கடா உற்சவத்திலே நாங்கள் பங்கு பற்றியதனூடாக எங்களிடம் இருக்கிற ஆணவம், பொறாமை, வஞ்சனை, சூதுபாது, எங்களை அறியாமல் இருக்கிற அகங்கார மமகார குணங்களை எல்லாம் ஆட்டுக்கடாவை அடக்கியது போல எங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட குணங்களையும் முருகப்பெருமான் இன்றைக்கு அடக்கி எங்களுக்கெல்லாம் இன்றைக்கே ஆணவத்தை அடக்க தொடங்கிட்டார். இனி சப்பரத்தில், தேரில், வேட்டை திருவிழா எல்லாம் அடக்குவார். ஆகவே இந்த அஜவாகன மூர்த்தி உற்சவம் எந்த வகையான பகையையும் எந்த தீமையையும் எதையும் அடக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரியது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த தீமையெல்லாம் செய்து வந்த ஆட்டுக்கடாவை கூட முருகப்பெருமான் வாகனமாக்கியதாலே நாங்கள் அந்த ஆட்டுக்கடாவை முருகனோடு சேர்த்து கும்பிடுகிறோம் அல்லவா. ஆகவே ஆட்டுக்கடாவுக்கு கூட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் கந்தப்பெருமான். அக்னிப்பூ என்றதாலே யாகத்துக்கு காவலனாக, யாக ரட்சகனாக முருகன் இருக்கிறார். எங்கே எந்த சுவாமிக்கு யாகம் செய்தாலும் அந்த யாகத்தை காக்கின்ற கடவுள் முருகனே என்று வேறு ஒரு கடவுள் கிடையாது. அதனால்தான் வேதங்கள், ஆகமங்கள் எல்லாத்திலும் யாகம் முடிக்கிற போது சுப்பிரமணியோம் 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 என்று 3 முறை கூற வேண்டிய முக்கியமானதென்று சொல்லப்பட்டிருக்கு. 3 முறை சொல்லணும். மற்ற சுவாமிகள் சொல்ல சுப்பிரமணியம் 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 ஏண்டா அக்னியினுடைய ஆட்டுக்கடா வாகனமாக்கியபடியால் அவர் அக்னிக்கு காவல், யாகத்துக்கு காவல் முருகனே ஆகும். அப்படிப்பட்ட நெல்லை கந்தன் இன்றைக்கு ஆட்டுக்கடாவிலே வருகிறது உங்களுக்கு எல்லாம் நல்லருளை தந்திருக்கிறார். எல்லோரும் எங்களுடைய கெட்ட குணங்களை எல்லாம் அடக்கி நல்ல குணங்களை மேலோங்க செய்து இன்புற்று வாழ்வோம் என்று கூறி உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பரணியூர் சைவப்புலவர் சி.க. கமலநாதன். நன்றி, வணக்கம்.